நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கு மாட்சியளிக்கின்றது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய லூர்து அன்னையினுடைய பக்தர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால், என்னோடு இணைந்திருங்கள் என்பதுதான். நானே வழியும் உண்மையும் உயிருமாயிருக்கின்றேன், நானே உலகின் ஒளியாயிருக்கின்றேன், எனது ஆடுகளுக்காக நான் உயிரை கொடுக்கின்றேன் என்றெல்லாம் உறுதியளித்த ஆண்டவர் இன்று நமக்கு தருகின்ற செய்தி என்னவென்றால், என்னோடு இணைந்திருங்கள் என்பதுதான். ஒற்றுமையாக இருங்க என்று சொன்னார், எல்லாம் சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்கிறார். இவ்வுலகிலே கிறிஸ்துவர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் பல்வேறு சபைகளாக திருச்சபையாக பிரிந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் இணைந்து வாழ வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிக்க இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். 15ஆம் நூற்றாண்டு 14-15ஆம் நூற்றாண்டிலே மார்ட்டின் லூத்தர் என்பவரால் திருச்சபையிலே ஒரு பிளவு உண்டானது. திருச்சபையை எதிர்த்தவர்களை புரோட்டஸ்டாண்ட் என்று சொன்னார்கள். அவர்களுடைய இன்று வரை உள்ள வரலாறு ஒரு கடவுளுடைய அருளால் நிரப்பப்பட்டது, பரிசுத்த ஆவியினுடைய வரங்களால் நிரப்பப்படுகின்றது. இவர்களும் கத்தோலிக்க திருமறையோடு தாய் திருச்சபையோடு இணைந்து வர வேண்டும், நாம் அனைவரும் ஒன்றாக வாழ வேண்டும் என்று திருச்சபை நம்மை ஜெபிக்க அழைக்கின்றது. நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கின்றது என்ற வார்த்தையை இன்று நாம் சிந்திப்போம். இந்த மிகுந்த கனி தருவது என்றால், அன்றாட வாழ்க்கையிலே இப்பொழுது நாம் எல்லாம் பல்வேறு தேர்வுகளை நமது மாணவர்கள் எழுதி முடித்திருக்கிறார்கள். எனவே பள்ளியை நடத்துபவர்கள், வீட்டில் இருப்பவர்கள் எதிர்பார்ப்பது என்னவென்றால், எனது பள்ளியிலே படிக்கின்ற எல்லா குழந்தைகளும் சென்டம் எடுத்துடணும், 100 மாணவர்கள் தேர்வு எழுதியிருந்தால் 100 மாணவர்களும் தேர்ச்சி பெற வேண்டும் என்று எதிர்பார்ப்பது மிகுந்த கனி தருவது. அதே போல் நமது பிள்ளைகள் மகனோ மகளோ 10ஆம் வகுப்போ அல்லது 12ஆம் வகுப்போ தேர்வு எழுந்தால் ஃபஸ்ட் கிளாஸ் மார்க் வாங்க வேண்டும், 500க்கு குறைந்தது ஒரு 450 வாங்க வேண்டும், 1200 மார்க்குக்கு குறைந்தது ஒரு 1100 மார்க் வாங்க வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்ப்பது தான் மிகுந்த கனி தருவது. திருச்சபையினுடைய வரலாற்றிலே பல்வேறு மனிதர்கள் ஆண்டவரின் மேல் நம்பிக்கை கொண்டு இந்த உலகத்திற்கு மிகுந்த கனி தந்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால், இயேசு சபையை நிறுவிய புனித லோயோலா இஞ்ஞாசியார் இன்று அகில உலகமெங்கும் இயேசு சபையினுடைய குருமார்கள் தான் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறார்கள், மிகுந்த கனி கொடுப்பவர்களாக இருக்கின்றார்கள். அவருடைய நண்பராக சீடராக இருந்த புனித சவேரியாருடைய போதனையால் தான் இன்று இந்திய திருச்சபை இயேசுவை அறிந்து கொண்ட ஒரு சமூகமாக இருக்கின்றது. மிகுந்த கனி தந்தவர் புனித லோயோலா இஞ்ஞாசியார், புனித சவேரியார். நமது பாரத தேசத்திலே தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் ஒவ்வொரு மகளுக்காகவும் மகனுக்காகவும் இறக்கும் தருவாயில் இருக்கின்ற ஒவ்வொரு உயிருக்காகவும் தனது சேவையை கொடுத்து
மிகுந்த கனி தந்தவராக இருந்தவர் கல்கத்தா மதர் தெரேசா அவர்கள். இந்த மிகுந்த கனி எப்படி தருவது என்றால், ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இறைவன் மீது நம்பிக்கை கொண்டால் கண்டிப்பாக நமக்கு மிகுந்த பலன் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்கின்றார். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்று சொல்கின்றார். மிகுந்த கனி தந்த பிறகு அதனுடைய பிரதிபலன் என்னவாக இருக்கும் என்றால், நாம் செய்கின்ற செயல்களுக்கு ஏற்ப கடவுள் நமக்கு கைமாறு கண்டிப்பாக தருவார் என்பதுதான். அனைவரும் கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நாம் ஆண்டவருடைய வார்த்தையிலே நம்பிக்கை கொண்டு நாம் செய்கின்ற செயல்களால் மிகுந்த கனி தருகின்ற பொழுது கண்டிப்பாக நம்மை படைத்த தந்தையாக இறைவன் மிகுந்த மகிழ்ச்சியுற்று நமக்கு கைமாறு கொடுப்பார். விவிலியத்திலே பல்வேறு உதாரணங்கள் இருக்கின்றது. திருப்பாடல் 62 வாசிக்கின்றோம். ஆண்டவர் மக்களுடைய செயல்களுக்கேற்ப கைமாறு கொடுப்பவராக இருக்கின்றார். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 26 இறைவசனம் 17 படிக்கின்றோம். மானிட மகன் தீர்ப்பு நாளில் அவர்களுடைய செயல்களுக்கேற்ப அவர் கைமாறு கொடுப்பார் என்று படிக்கின்றோம். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 2 இறைவார்த்தை 21 இந்த பவுல் அடிகளார் சொல்றார், கைமாறு பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்கிறார். திருவெளிப்பாட்டு புத்தகத்திலே அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 23 அதே ஒரு வார்த்தையை நாம் படிக்கின்றோம். எனவே நமது அன்றாட செயல்களில் இறைவனுடைய வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு நாம் பிறருக்கு பயனுள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக நமக்கு நிறைவான ஒரு கைமாறு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை ஆழ்ந்து படித்து தியானித்து இறைவனுடைய ஆசீரை பெற்று செல்ல இந்த திருப்பலை நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.